நண்பர்களே வணக்கம். தமிழ் உழவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன். வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும். சிங்கப்பூர் சுற்றி பார்க்கணும், சிம்லா போகணும், இமயமலை போயிட்டு வரணும், ஊட்டி கொடைக்கானலில் போய் தங்கணும், பெரிய பெரிய சுற்றுலாத்தலங்களில் குடும்பத்தோடு போய் தங்கிட்டு இருந்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசையெல்லாம் எல்லாருக்கும் இருக்கும். இது எல்லாருக்குமான ஒரு கனவு. இந்த கனவு நனவாகணும், மகிழ்ச்சியோடு இருந்துட்டு வரணும் அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு 4 இடங்களுக்கு போயிட்டு வந்திருக்கணும். முன்னாடியே அந்த 4 இடங்களுக்கு போயிட்டு அங்கே நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை உன்னிப்பாக கவனித்து பார்த்துட்டு வந்தோம்னாலே வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற அந்த 4 இடத்துக்கு நம்ம மகிழ்ச்சியோடு போயிட்டு வரலாம். அது என்ன 4 இடம் அப்படின்னா, முதல் இடம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கிற மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல். அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் ஒரு நாள் காலையில் போய் உட்காந்துட்டு சாயங்காலம் வரைக்கும் அங்கே இருந்துட்டு பார்த்துட்டு வரணும். நான் என்ன சொல்ல வரேன்னு எல்லாருக்கும் புரியும். காலையில் போய் அங்கே உட்காந்துட்டு சாயங்காலத்துக்குள்ளே கண்ணீர் மல்கிரும், தசை ஆடிரும், உடம்பெல்லாம் சிலிர்த்துரும். இந்த உலகம் ஒரு மாய உலகம். இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ஹெல்த்து தான் பிரதானம். இந்த ஹெல்த்தை கெடுத்துக்கிறவங்க, வாண்டடாக கெடுத்துக்கிறவங்க, வேணும்னு கெடுத்துக்கிறவங்க, யதார்த்தமாக ஹெல்த்து கெட்டு போகிறவங்க, வாய்ப்புகள் இல்லாமல் உடம்பு கெட்டு போகிறது, இப்படி பலதரப்பட்ட மக்களை நீங்கள் இங்கே பாதிக்கப்பட்டு வர்றவங்கள பார்க்க முடியும். கர்ப்பிணி தாய்மார்கள் கதறிட்டு வருவாங்க, கையிலேருந்தோர் வருவாங்க, விபத்தில் சிக்கி காயமடைந்தோர் வருவாங்க, விபத்தில் சிக்கி இறந்தவர்களுடைய உடலை கொண்டு வருவாங்க, சிகிச்சை பலனின்றி இறந்தவங்களை கொண்டு போவாங்க. அந்த வார்த்தைகளை சொல்ல விரும்பலை. ஐயோ குய்யோ முறையோ என்று ஒரே அலறல் சத்தத்தோடும் ஏக்கத்தோடும் அந்த மருத்துவமனை வளாகம் என்பது இருக்கும். குறிப்பாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகமாக இருந்தால் ஏழை சாமானியர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறது உங்களுக்கு தெரியும். தண்ணி குடிக்கிறவன், சிகரெட்டு குடிக்கிறவன், கஞ்சா குடிக்கிறவன், விபத்தில் வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டு போய் விழுந்தவன், இல்லை கவனமாக வந்தவர் மேலே ஒரு வண்டி வந்து மோதி அதனால் ஏற்பட்ட விபத்து, இப்படி எல்லாரையும் அங்கே பார்க்கலாம். அடுத்ததாக ஒரு இடம் போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷனில் போனால் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் வந்து கூட்டம் கூட்டமாக நிற்பாங்க. விட்டு கொடுக்க மனசு இல்லாமல். உண்மையிலே பாதிக்கப்பட்ட பிரச்சனைகள்ங்கிறது வேறு. பெரும்பாலான பிரச்சனைகள்னு பார்த்தா அண்ணன் தம்பிக்குள்ளே, அக்கா தங்கச்சிக்குள்ளே, கணவன் மனைவிக்குள்ளே, பெத்தெடுத்த பிள்ளைங்களுக்குள்ளே, உறவினர்களுக்குள்ளே, பெரியவங்களுக்குள்ளே, எல்லாமே பக்கத்தில். அது அற்பமான பல விஷயங்களுக்காக ஸ்டேஷனில் காத்துக்கிட்டு நிற்பாங்க மக்கள். கடைசியாக கூப்பிட்டு விசாரித்தா ஒன்றுமே இருக்காது. அது ஒரு அற்பமான விஷயமா இருக்கும். அதை யோசித்து பார்த்தா அங்கே போயிருக்கே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கும். ஆனால் அங்கேயும் நூற்றுக்கணக்கில் ஆட்கள் ஒவ்வொரு காவல் நிலையத்துலையும் நின்றுட்டுருப்பாங்க. பாதிக்கப்பட்டவங்களை விட்டுருங்க, யதார்த்தமாக அற்பமான விஷயங்களுக்காக நிற்பவர்கள். அடுத்த ஒரு இடம் மாவட்ட ஆட்சியர் வளாகம். நீங்கள் கலெக்டரேட்டுக்கு போய் ஒவ்வொரு திங்கக்கிழமை அல்லது தினசரி கூட பார்க்கலாம். பார்த்தா தீ குளிச்சிட்ருப்பாங்க. மண்ணெண்ணையை மறைச்சி வச்சுக்கிட்டு தீ குளிப்பாங்க, ரோட்டில் உருளுவாங்க, உண்ணாவிரதம் இருப்பாங்க, கலெக்டரை போய் முற்றுகையிடுவாங்க. ஐயோ அப்பா அம்மான்னு சொல்லி கத்துவாங்க கலெக்டரை பார்த்து. எனக்கு இவ்வளோ நாளாக கொடுத்தேன், பெட்டிஷன் கொடுத்தேன், எனக்கு பட்டா தரல, என் இடத்த ஒருத்தன் ஆக்கிரமிச்சிட்டேன், ரேஷன் கார்டு கிடைக்கல, தண்ணி குடிநீர் கிடைக்கல, மின்சார வசதி வரல, பஸ் வசதி வரல. இது வாரம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மனுக்கள் இருக்கும். அங்கே யார் நிற்பானா, யாரும் வசதி படைத்தவன் நிற்க மாட்டான், சாமானியர் நிற்பாங்க. இதில் 3 இடத்துலையும் மெடிக்கல் காலேஜ் ஆஸ்பத்திரி, போலீஸ் ஸ்டேஷன், கலெக்டரேட் 3லையும் விரும்பியோ விரும்பாமலோ பாதிக்கப்பட்டு வந்து நிற்கக்கூடிய நபர்கள் கடைசி ஆயுதமாக ஒன்று நினச்சிக்கிட்டு கோர்ட்டுக்கு வருவாங்க. நீங்கள் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஆயிரக்கணக்கான பேர், நூற்றுக்கணக்கான பேர் எல்லா கோர்ட்லேயும். சரி, கோர்ட்டில் இருக்கிற வழக்குகளை பூரா ஆய்ந்து பார்த்தா 90% வழக்குகள் பூரா அற்பமான வழக்குகள். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன இஷ்யூ, சின்ன விஷயங்கள். நீங்கள் எல்லாம் பெரிய அளவில் நான் உங்களுக்கு விலைக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. யோசிச்சு பார்த்தா
ஒரு கோழி பக்கத்து வீட்டுக்கு போனது, ஆடு பக்கத்து வீட்டுக்கு போனது, ட்ரைனேஜ் தண்ணி போனது, குழந்தைகள் போய் விளையாடுனது, குழந்தைகள் பேசுனது, பெரியவங்க பேசுனது, இப்படி ஒரு அற்பமான விஷயங்களுக்கான கோர்ட்டு 2 அடி, அரை அடி, 3/4 அடி, சன்சைடு இங்கிட்டு வந்துருச்சு, லைட் இங்கே வந்துருச்சு, தென்னை மரத்து இலை இங்கே வந்துருச்சு, இப்படி மல்லுக்கட்டி கொலை வழக்குகளாக பெருகி போய் நிற்கிற கேஸு. இது எல்லாரும் சேர்ந்து கோர்ட்டில் வந்து நிற்பாங்க நீதி கிடைக்கணும்னு சொல்லி. அதில் நீதி கிடைக்கணும்னு ஏழை நிற்பாங்க, உண்மையாக உரிமை பறிபோனவர்கள் நிற்பாங்க, உண்மையாக தங்களுடைய பாதுகாப்பு பறிபோனவர்கள் நிற்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மெஜாரிட்டியாக அற்பமான விஷயங்களுக்காக கோர்ட்டில் வந்து நிற்பாங்க. இந்த 4 இடத்தையும் ப்ராக்டிக்கலாக வாழ்நாளில் ஒரு மனிதர்கள் பார்க்கும்போது நிச்சயமாக எச்சரிக்கையோடு வாழ்க்கையை புரிந்து கொள்வார்கள். வாழ்க்கை என்பது நிதர்சனமான ஒரு மாயமான உலகம். இந்த வாழ்க்கையில் தினசரி நம் உடம்பை பேணி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, கவனமாக இருந்தால் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்காது. அற்பமான விஷயங்களை புறந்தள்ளினால் காவல் நிலையத்துக்கு செல்ல வேண்டிய நிலை இருக்காது. அதே போல் அரசதிகாரிகள், அதிகாரம் பெற்றவர்கள் தங்களுடைய அதிகார கடமையை சரியாக சட்டப்படி செயலாற்றினால் ஏழை எளிய மக்கள் மாவட்ட ஆட்சியர் வளாகத்திலே தீக்குளிப்பது நடக்காது. இந்த 3 இடத்திலும் சரியான முறையில் சட்டத்தின் பார்வையிலான நேர்மையான மனிதமுள்ள இரக்கமுள்ள நீதி நிர்வாக நிறைகள் சரியாக இருந்தால், மனிதநேயத்தோடு மனிதன் பயணித்தால் நீதிமன்றத்தில் வழக்குகள் தேங்குவதும் இருக்காது. ஆக இந்த 4 விஷயத்திலையும் உள்ளார்ந்து மனிதன் புரிந்து கொண்டால் இந்த மாயமான உலகத்திலே மகிழ்ச்சியோடும் வளத்தோடும் வாழ முடியும் என்பதை புரிந்து கொண்டால் நீங்கள் கனவு காண்கிற சிங்கப்பூர், சிம்லா, மலேசியா, டெல்லி, இமயமலை, எந்த இடமோ ஊட்டியோ கொடைக்கானலோ அங்கே நிம்மதியோடு குடும்பத்தோடும் தனிப்பட்டும் மகிழ்ச்சியோடு வாழ முடியும் என்பதை சொல்லி வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழ வேண்டும், மனிதர்களாக இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.